பிறரின் குறைகளை பார்க்காதே அவருக்கு அருள் வேண்டி ஜெபம் செய். அவரிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை பாராட்டு. அதுவே தீமைகளை வெற்றி கொள்ள உதவி செய்யும். கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் 30ஆம் வாரத்திலே வியாழக்கிழமையிலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது தீமைகளை வெற்றி கொள்ள பிறரிடம் இருக்கும் நல்ல குணங்களை பாராட்டக்கூடிய மனிதர்களாக வாழ இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. குறிப்பாக இன்றைய லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வரை உள்ள இறை வார்த்தையிலே பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசுவிடம் ஏரோது அரசன் உங்களை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறான் என்பதை எடுத்துரைக்கிறார்கள். பொதுவாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி நூல்களிலே நாம் படிக்கின்ற பொழுது பரிசேயர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய எண்ணமெல்லாம் வெளிவேடத்தனமாக எப்பொழுதும் பிறரை குற்றம் சாட்டக்கூடியவர்களாக, ஆண்டவர் இயேசுவை எப்பொழுதும் சிக்கலிலே ஈடுபடுத்தக்கூடியவர்களாக, காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களாக வெளிப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வை தான் நாம் விவிலியத்திலே அதிகமாக படித்திருக்கிறோம். ஆனால் இன்றைய இறை வார்த்தையிலே பரிசேயர்கள் ஆண்டவரை காப்பாற்றக்கூடிய நோக்கத்திலே ஆண்டவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மனநிலையிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், பரிசேயர்களிலும் கூட ஒரு சில நல்ல மனிதர்கள் இருந்தார்கள், நல்ல குணம் கொண்டவர்கள் இருந்தார்கள். ஆக மனிதர்கள் என்பவர்கள் என்னதான் தீமை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களிலே நல்ல குணங்கள் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே நாம் பிறரை பற்றி குறை கூறுவதை காட்டிலும் பிறரில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை பாராட்டவும் அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற பொழுது தீமை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் கூட தங்களுடைய தீமையான பாதையை விட்டுவிட்டு நல்ல பாதையை தேர்ந்தெடுக்க முடியும் என்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆக பிறரை நாம் குறை கூறுகின்ற பொழுது என்னென்ன நடக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது முதலிலே மனநிலையிலே ஒரு நச்சுத்தன்மை ஏற்படும். நாம் எப்போதும் பிறரை குறைகளையே சொல்லுகின்ற பொழுது என்ன ஆகும்? நம்முடைய மனம் எதிர்மறையாக மாறிவிடும். உதாரணம், நண்பர் ஒருவரின் சிறிய தவறையே நினைத்து அவரை பற்றி மோசமாக பேசும் ஒருவர் மன அமைதியையும் மகிழ்ச்சியும் இழந்து விடுவார். இரண்டாவதாக, நல்ல உறவிலே விரிசல் ஏற்படும். தொடர்ந்து குறை கூறுபவர் யாராக இருந்தாலும் அவருடன் யாரும் நீண்ட நாள் உறவு வைத்து கொள்ள மாட்டார்கள். உதாரணம், குடும்பத்தில் ஒருவரை அடிக்கடி குறை சொல்லும் ஒருவர் அந்த குடும்பத்திலேயே தனிமையாகி விடுவார். மூன்றாவதாக, தன்னை மேம்படுத்தும் வாய்ப்பை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பிறரை குறை கூறுவதில் நேரம் செலவிட்டால் நம்மை சீர் செய்யும் சிந்தனைக்கு இடமே இல்லாமல் போய்விடும். உதாரணம், அவன் சரியில்லை, அவன் தவறாக செய்கிறான் என்று மட்டும் சொல்வதால் நம்முடைய திறமைகளை வளர்க்க முடியாது. நான்காவதாக, மகிழ்ச்சி குறைகிறது. எப்போதும் குறைகளை காணும் மனம் மகிழ்ச்சியை இழந்து விடுகிறது. அந்த மனநிலை துக்கம், கோபம், பொறாமை போன்ற உணர்ச்சிகளை வளர்க்கும். அதைப்போல இறுதியாக சமூக ஒற்றுமை குலையும். ஒரு சமூகத்தில் எல்லோரும் ஒருவரின் குறைகளை மட்டும் பேசினால் நம்பிக்கை மறைந்து ஒற்றுமை சிதைந்துவிடும். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித சிலுவை யோவான் கூட சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, பிறரிலே இருக்கக்கூடிய குறைகளை பார்க்காமல் அவருக்கு இருக்கக்கூடிய குறைகளை ஜெபிக்கவும் அவரிலே இருக்கக்கூடிய நல்ல குணங்களை பாராட்டவும் கற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர் அளவுக்கு அதிகமான வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டாமல் அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை, நல்ல செயல்பாடுகளை பாராட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு பாராட்டுகின்ற பொழுது ஒருவேளை கணவனிடமோ மனைவியிடமோ பிள்ளைகளிடமோ நம்முடைய சகோதர சகோதரிகளிடமோ இந்த சமுதாயத்திலோ அல்லது யாரிடமோ ஏதாவது குறைகள் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அந்த குறைகளை எல்லாம் விட்டுவிட்டு
தங்களுடைய வாழ்க்கையை நல்வழியிலே வாழ்வதற்கு தேவையான ஒரு மனநிலையை உருவாக்கி கொள்வார்கள். இதைத்தான் சைக்காலஜியும் சொல்கிறது. பிறரிடம் ஒரு சில பண்புகள் இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த பண்புகள் உன்னிடம் இருக்கிறது என்று அவரை பாராட்டுகின்ற பொழுது, ஒருவேளை அவரிடம் அந்த பண்புகள் இல்லாவிட்டாலும் அதை அவர் உருவாக்க வேண்டும் என்று அவருடைய மனநிலையை தூண்டுமாம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பிறரிடம் இருக்கக்கூடிய குறைகளை மட்டுமே பார்க்காமல் அவரிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை பாராட்டுவோம். பரிசேயரிலும் நல்ல மனிதர்கள் இருந்தார்கள். அதை போலவே நம்மிலும் குறைகள் இருந்தாலும் தீய எண்ணங்கள் இருந்தாலும் நாம் நல்ல செயல்கள் வழியாக பிறரை பாராட்டுகின்ற பொழுது, பிறரை உற்சாகப்படுத்துகின்ற பொழுது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளையும் அநீதிகளையும் வென்றெடுக்க முடியும் என்பதை இந்த நாளிலே கற்றுக்கொள்கின்றோம். எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.